தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டிலே முதலாவது தேவனுடைய வேதத்தை ஆராயும்படியாய் விளக்கங்கள் சொல்லும்படியாய் புதிய ஏற்பாட்டிலே கடைசி சுவிசேஷமாகிய யோவான் சுவிசேஷத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் இந்த யோவான் சுவிசேஷத்தை ஏன் தியானிக்கிறோம்? மத்தேயு முடித்தவர்கள் மார்க்கு ஏன் தொடரலை, லூக்கா ஏன் தொடரலை, ஏன் நாலாவதாக உள்ள புத்தகத்தை ஏன் எடுக்கிறோம் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசுவை ஆபிரகாமிலிருந்து தாவீது வம்சத்திலிருந்து மத்தேயு எழுதுகிறான். வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரி இயேசுவை ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு என்று மத்தேயு 1:1 தொடங்குது. ஆபிரகாமிலிருந்து எடுக்கிறான். ஏன் அப்படின்னா, இயேசு ஏதோ புதுசாக வந்த மாதிரி, புதுசாக ஒரு மார்க்கத்தை உண்டாக்கின மாதிரி, ஒரு மதத்தை ஸ்தாபித்த மாதிரி யூதர்கள் நினைக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்க அவரை வேற்றுமையாக நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் ஊழியம் தொடங்கப்பட்டதே முத யூதர்களுக்கு தான், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கே நான் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லன்னு முத பயிற்சிக்கு மத்தேயு 10 அதிகாரத்தில் சீடர்களை பயிற்சிக்கு அனுப்பும்போது அந்த வார்த்தையை சொன்னார். புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்கன்னே சொன்னார். ஆகவே அந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள் சும்மா லேசான ஆள்கள் இல்லை. உலகத்திலேயே இஸ்ரேல் ஜனங்க, யூதர்கள் தேவனுடைய காரியங்களில் முதன்மையானவர்கள். உண்மையான கடவுளை சரியாக அறிஞ்ச ஆராதிக்கிற சரியான ஒரு சந்ததி உலக அளவில் உண்டானா அந்த யூதர்களுக்கு தான் அதை சொல்ல முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு தான் அது பொருந்துமே தவிர மற்றபடி அல்ல. ஆகவே அந்த மெய்தேவன் தம்முடைய குமாரனாகிய இரட்சகரை அங்கேருந்தே எழுப்புனா தான் கரெக்டாக இருக்கும், அங்கேருந்தே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா மெய்க்கடவுளை வணங்குற எங்களுக்கு உள்ள வெளிப்பாடு இல்லாமையா இன்னொருத்தன் சொல்கிறதா நான் கேட்குறேன்னு நினைப்பாவேன். மத வெறி பிடிச்சவன், ஜாதி வெறி பிடிச்சவன். அதனால் அந்த யூதர்களுக்கு வெளிப்பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஒரு அதிசயம் பாருங்கள். 18 வருஷம் நிமிரக்கூடாத ஒரு கூனி ஆண்டவர் ஓய்வு நாளில் போய் சுகமாக்குறாரு. அந்த அம்மா நிமிர்ந்து பார்த்து இயேசுவை கும்பிடல, தேவனை மகிமைப்படுத்தினாலும் இருக்கு. இவளும் ஆபிரகாமுக்கு குமார்த்தியாக இருக்கிறாளேன்னு இயேசு சொன்னார். அந்த அளவில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலும் கூட அந்த அற்புதம் செய்யக்கூடியவரை பின்பற்றாமல், வணங்காமல், கும்பிடாமல் இப்படிப்பட்ட ஊழியக்காரனை எழுப்பியிருக்காரே அந்த தேவன். அது எவ்வளோ மெச்சூரிட்டி, அது எவ்வளவு அறிவாளித்தனம். யாருக்காவது அந்த அறிவு இருக்குமா? லூக்கா 7:16 நாயின் ஒரு விதவையுடைய மகனை கர்த்தர் எழுப்புறார் இயேசு. எல்லாம் அழுதுகிட்டு வர்றாங்க, அந்த பாடையில் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு. இயேசு அந்த ஊரில் போன உடனே அந்த காட்சியை பார்க்குறாரு. பாடையை தொட்ட உடனே சுமந்தவங்க நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்துருன்னு சொல்கிறாரு, எந்திரிச்சிட்டான். எப்படிப்பட்ட அற்புதம்! அதில் என்ன போட்டிருக்குன்னா, லூக்கா 7:16 மகா பெரிய தீர்க்கதரிசியை, வல்லமையான தீர்க்கதரிசியை தேவன் நமக்குள்ளே எழுப்ப பண்ணினார்ன்று தேவனை மகிமைப்படுத்தினாங்கன்னு இருக்கு. அதான் அதில் உள்ள பாயிண்ட். தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ பேர் மனுஷர்களை பின்பற்றுறான், மனுஷனை கும்பிடுறான். இன்றைக்கி கும்பிடாததே இல்லை. பொதுவாக மனிதனுடைய மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா, கடவுள் இருக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனால் அது யாருன்னு தெரியல. யார் இருந்தாலும் பரவாயில்ல கும்பிடுறான்னு சொல்கிற மாதிரி
எல்லாத்தையும் தகப்பேன் என் அப்பா அப்பான்னு ஒருத்தன் சொல்லிட்டு திரிகிற மாதிரி எல்லாரையும் கடவுள் கடவுள்னு சொல்கிற அளவில் ஆரம்பிச்சிட்டான். யூதர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வித்தியாசம் கரெக்டாக கோல் பண்ணி இவர் தான் அந்த தெய்வன், இவர் தான் அந்த கர்த்தர் என்று சரியாக அறிஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அறிய வேண்டிய பிரகாரமாக 100க்கு 100 அறியலைன்னு பவுல் சொல்கிறான். நிருபங்களில் வரும்போது அவனும் யூதன் தான், வைராக்கியம் உள்ளவன் தான், அவங்கள காட்டிலும் பெரிய பழிச்சாரி தான். அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் அறியலைன்னு சொல்கிறான். அது நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ரகசியங்கள் வெளிப்பாடுகளை நம்ம இங்கே தான் பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் வரும்போது இயேசுவை தேவகுமாரன் என்று ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கு 1:1 மார்க்கு என்ன சொல்கிறான்னா, எடுத்தவங்க படிக்கிறீங்களா? மார்க்கு 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னே இருக்குது. அந்த ஆரம்பமே இயேசுவினுடைய சுவிசேஷம். அவர் யார்? தேவகுமாரன் என்று அறிகிற அந்த அறிவிப்பு தான். இயேசுவை இயேசுவா நினைக்காதீங்க, அவர் தேவகுமாரன்னு யூதர்களுக்கு சொல்லும்படி. தேவகுமாரன்னா அதுக்கு பேர் கிறிஸ்துன்னு அர்த்தம். அது மெசியா என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் மேசியான்னு வெளிப்பாடு இருக்குது. எல்லா அர்த்தங்களும் ரகசியங்களும் புதிய ஏற்பாடு தான் வெளியாகிருக்கு. பழைய ஏற்பாடு சுவிசேஷம் கிடையாது. அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, அறியாமையுள்ள காலங்கள்னு போட்டிருக்கு. அதெல்லாம் பங்கு பங்காக வகை வகையாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான் முற்றிலும் நிறைவானது. இவருக்கு மேலே ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. ரோமர் 10:4 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவாக இருக்காருன்னு இருக்கு. இந்த வசனம் படிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்க. அவர் தான் எண்டு, அவர் தான். அவருக்கு மேலே அங்கிட்டு ஒரு பிரமாணம் இல்லை, கிடையாது. அதோடு முடியுது. அதனால தான் மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசனங்களையாவது அழிக்க வந்தேன்னு நினைக்காதீங்க. அழிக்க அல்ல, நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அந்த அளவில் இவரை நினச்சாங்க. இவர் என்ன ஒரு விதமாக பேசுகிறாரு, முரண்பாடாக பேசுகிறாரு, என்ன ஒரு விதமாக பேசுகிறாரு. நான் வேத வசன அடிப்படையில் நான் பேசியிருந்தேன், என்னை அப்படி சந்தேகப்படுறான்னு நினைக்கிறான். வசனம் கரெக்டாக சொல்கிறதுனால என்னை விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் தான் முத தொடங்குறாரு. எதை பார்த்து காப்பி அடிக்கல, அதெல்லாம் அவரே தான் தொடங்குறாரு. அதனால் அவங்க மதவெறியர்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். வேத உண்மையிலே தேவனிடத்துலேருந்து வந்தவில்லை, இவன் பிசாசு பிடிச்சவன், என்னென்னமோ வந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்திருக்காரு. ஏன் மோசையை விட நீ பெரிய ஆளான்னு சொன்னாங்க, ஆபிரகாமை விட நீ பெரிய ஆளான்னு சொன்னாங்க. ஆகவே இவரை தேவகுமாரன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இயேசுவை இவர் சாதாரண பிறவில்லை, இவர் தான் இந்த சுவிசேஷமே இவர் தான் ஆரம்பிக்கிறார்னு சொல்லி யூதர்களுக்கு இயேசுவை தேவகுமாரன்னு சொல்கிற காரியம்தான் மார்க்கு சுவிசேஷம். மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் ஆரம்பம் என்னென்ன எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஆதாமிலிருந்து வர்றான். இயேசு கிறிஸ்துவிலிருந்து தொடங்கி, ஞானஸ்தானம் பெற்றதுலேருந்து தொடங்கி அவங்க அப்பா பேரை சொல்லி இப்படியே பேக்கில் போய் ஆதாமில் போய் முடிக்கிறான். அந்த ஆதாம் தேவனால் உண்டானவேன்னு முடிக்கிறான். எப்படி? இந்த மாதிரியெல்லாம் வரலாறுகள் இருக்கு இல்லையா? இந்த யோவான் சுவிசேஷம் தொடங்கும் போதே ஆதியிலே வார்த்தை இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி ஆரம்ப ஆதியிலேயே அவர் வார்த்தையாக தேவனோடையே இருந்தார்ன்னு தொடங்குறான். அதான் அதில் உள்ள மேன்மை. அப்போ ஸ்டெப்பாக படிப்படியாக இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற காரியம் அந்த 4 சுவிசேஷங்களில் அடங்கியிருந்தாலும் இந்த யோவான் சுவிசேஷம் மிக தெளிவாக, அற்புதமாக, ரொம்ப அதிசயமாக வெட்ட வெளியாக உடைச்சி சொல்லக்கூடிய ஒரு ரகசியங்கள் தான் இயேசுவை பற்றினதான இந்த யோவான் சுவிசேஷம். இவன் அன்பின் சேசன் என்று அழைக்கப்பட்டான். படிப்பறிவில்லாத பாமர மீன் பிடிக்கிற சகோதரி, அன்னை யாக்கோப்பு, 2 பேருமே செபிதேயருடைய குமாரர்கள். அதுக்கு முன்னாடி யோவான் சாணகனுக்கு சீசர்களாக இருந்தாங்க. இதோ
உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லி யோவான் 1:29 அவன் கையை காட்டி சொல்லும் போது அந்த 2 சீசர்கள் அப்படியே அவனை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்துட்டாங்க. இதுதான்யா சீசத்துவம். +2 முடிச்சுட்டா அப்புறம் காலேஜுக்கு தானே போகணும். நாங்கள் ஆரம்பத்திலேருந்து 1லேருந்து படிச்சுட்டேன், விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண மாட்டேன், இங்கேயே கிடைப்பேன்னா திரும்ப 1லேருந்து தொடங்குவியா? நமக்கு கல்வி தான் முக்கியம். வாத்தியாரோ இடமோ சேரோ சலுகையோ படிப்போ ரெண்டாவது தான். படிப்பு முக்கியம். அதுபோல் இயேசுவை அறிகிற அறிவு முக்கியம். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவின் ஜெபம் அதான் ஐயா. இன்னைக்கு அந்த அறிவில் ஜனங்களை வளர்க்குறாங்களா? ஒன்றான மெய்தேவன் யாருன்னே தெரியல. அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறியணும், அதுவும் தெரியல. என்ன கேட்டால் அப்பான்னு சொல்லவா, உன்னைய அம்மான்னு சொல்லவா, இல்லை என்னென்று சொல்ல தெரியலன்னு ஒருத்தன் பாடுறான். என்ன இருக்குது? ஒன்றுமே ஒரு காரியமும் தலைவர்கள் சொல்லி கொடுக்கலையா ஐயா, மக்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அதனால் ஏன்னா இவன் பைபிளே படிக்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. புஸ்தகமே இல்லாமல் வர்றான் ஐயா ஜப ஆலயத்துக்கு. பழைய ஏற்பாட்டில் கூட தோராண்டு அழைக்கப்படுகிற அந்த ஆகமங்கள் இருந்தது, மோசேயின் ஆகமங்கள். ஆனால் பவுல் வந்து அது முக்காடுன்னு சொல்கிறான். மோசேயின் ஆகமங்கள் முக்காடு. ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே படுறான்னா எப்படி படிக்கிறது? முக்காடை போட்டுக்கிட்டு எப்படிடா படிக்க முடியும்? அதுபோல் பழைய ஏற்பாடு முக்காடு, அது அவன் இருதயத்தில் இருக்குன்னு பவுல் சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3 நான் சொல்லலை, அல்லது வேதாகமங்களை சொல்லலை, அல்லது வழக்கத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரித்ததில்லை, பவுல் சொல்கிறான். படிங்க 2 கொரிந்தியர் 3 14-15 படிங்க. அவருடைய மனது கடினப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கவனிங்க, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. வேற வழியே இல்லை, கிறிஸ்துவினால தான் அது நீக்கப்படுது. அப்புறம் மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போதே இந்நாள் வரைக்கும் முக்காடு அவங்க இருதயங்களிலே இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போயிடும். மனமே திரும்பாமல், அதுக்கு தான் இயேசு மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். பிரசங்கமே அதானே, தொடக்கமே அவங்க மனம் திரும்பாதவங்க தானே, ரட்சிக்கப்படாதவங்க தானே, இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கிறாதவன் தானே. அதனால தான் பிரசங்கமே அங்கே பண்ணார். கடைசி தீர்க்கதரிசி யோவான் சாணகனும் மத்தேயு 3 அதை தான் சொன்னான், மனம் திரும்புங்கள் தான் சொன்னான். இன்ன வரைக்கும் யூதர்கள் மனம் திரும்பாமல் இருக்காங்க. 2025 வரைக்கும் சிலர் மனம் திரும்பினாலும் அவங்க யூத கிறிஸ்துவேன்னு ஒதுக்கிட்டான். இந்த காலகட்டம், இந்த சூழ்நிலையில் தான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், அவனை கிறிஸ்துன்னு ஏற்றுக்குருவாங்க. இப்போ வரப்போகிறான், வர்ற காலம் நெருங்கிருச்சு. ஏறக்குறைய அவனுடைய இலக்கு 666. அவருடைய இலக்கு வெளிப்படுத்தல விசேஷத்தில் படிக்கும்போது இப்போ 13-18 மிருகங்களுடைய இறக்கு 666. இந்த 666 அந்த 3 வரும்போதே அந்த நிகழ்வு உண்டாகுது. இந்த வருஷம் தொடக்கத்திலேயே பாருங்கள், தொடக்கத்திலேயே ஒரு தலைவர் 6 சவுக்கடியை அடிச்சுக்கிட்டாராம். 7 அடிக்கும் போது இன்னொருத்த வந்து பிடிச்சிக்கிட்டான். 6 தான், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாதுன்னு. சட்டசபை தொடங்கின தேதி எத்தனை? 6. நேற்று இந்த வருஷத்தில் தொடங்கினது அதுதான். 6 இந்தியர்கள் வம்சாவளி சேர்ந்தவங்க அமெரிக்காவில் பதவி ஏற்றிருக்காங்க. 6 பேர். நிலநடுக்கம் ஏற்பட்டு 36 பேர் செத்துருக்காங்க. இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு.
நேற்று நடந்தது 6ஆம் தேதி. நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். பொற்காலம், ஆசீர்வாத மலை, என்னென்னமோ வருஷம்னு ஜோசிக்காரன் சொல்கிற மாதிரி இந்த வருஷத்தை சொல்லிட்டு திரியிறான் இன்றைக்கி ஜோசிக்காரங்கள்லாம். ஜோசிக்காரங்கன்னா ஊழியக்காரங்களை சொல்கிறேன். நாங்கள்லாம் ஜோசியத்தை விட்டுட்டு சத்தியத்தை பேசுகிறோம். சத்தியத்துக்கு அழைக்கப்பட்டவன்லாம் குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டா, ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஐயா, இதுதான் வேதனை. ஆகவே எல்லா நாளும் கர்த்தருடையது தான். ஏன் புது வருஷத்தை மட்டும் ஸ்பெஷல் ஆராதனையா ஆசீர்வாதமா உனக்கு? ஏன் டிசம்பர் 31 உன்னை ஆசீர்வதிக்கலையா? உன் கூட கர்த்தர் இல்லையா? எல்லா நாளும் நல்லதுன்னு கண்டாரே, அது உனக்கு தெரியல? பழைய ஏற்பாட்டுக்காரன் சொல்கிறான்னா அது முக்காடு அங்கே போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டையே நீங்கள் உதாரணம் காட்டாதீங்க, அது முக்காடுன்னே போட்டிருக்குல்ல. முக்காடை வச்சுக்கிட்டு படுறான்னா எப்படி படிக்க முடியும்? இருதயத்தில் முக்காடுன்னு இருக்குது. இருதயத்தில் 2 கண் இருக்குல்ல, அந்த கண்ணு தான் இருதயமாக கண்கள், மனக்கண்கள் சொல்கிறோம்ல. அதில் முக்காடு விழுந்துட்டா என்ன தெரியும்? தெரியாதுல்ல. அதனால தான் இயேசுவை தெரியல. யோவான் சாணகம் 26 சொல்கிறான், நீங்கள் அறியாமல் 1:26 பாருங்கள். இதுலையே யோவான் 1:26 யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவுலே நின்றுட்டு. 30 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஏன் 30 வயசு வரைக்கும் தெரியாமல் இருக்கு? தெரியாமல் தானே இருக்காங்க. என்னையே உங்களுக்கு தெரியல. யோவான் சாணகம் சொல்கிறேன், என்னையே தெரியாமல் நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்க, அதே மாதிரி அவரையும் தெரியாமல் இருக்கீங்க, அவரையும் கொல்ல தான் போகிறீங்க. எப்படி இன்ன வரைக்கும் தெரியாமல் இருக்காங்கன்னா அது அறிவாளிகள்னு எப்படிடா சொல்ல முடியும்? ஆகவே அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. யார் குருடாக்குனாங்க? 2 கொரிந்தியர் 4:4 பவுல் சொல்கிறான், இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்க மனதை குருடாக்கிட்டானே இருக்கு. மனசை குருடாக்கிட்டான். இந்த சுவிசேஷத்தை அறியல, தெரியல, புரியல. அதில் 3ஆம் வசனம் போட்டிருக்கு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால், இந்த படிங்க, அந்த 3ஆம் வசனம் படிங்க. எங்கள் சுவிசேஷம் விளங்காமல் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். எல்லாத்துக்கும் கிடையாது. ஏவே கெட போகிறானோ அவனுக்கு தான் அது மறைபொருளாக இருக்கும். அதான் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால, கிறிஸ்தவ பேரை தரித்ததுனால, கோயிலுக்கு ஒழுங்காக போகிறதுனால உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கிற மாட்டார். நல்லா புரிஞ்சுக்க. நீ கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவன் இங்கே சொல்லிட்டு தெரியலாம், பரலோகத்துக்கு நீ போக முடியாது. தெரிஞ்சுக்க, பரலோகம்னு ஒன்று இருக்கிறது. நம்புறியா? போவேணாமா? அதுக்கு எத்தனை நாள் உயிரோடு வாழ போகிறோம்? நாளைக்கு நமக்கு கேரண்டி சொல்லுங்க. இவ்வளவு பேர் தீர்க்க தரிசனம் பேரில் ஜோதியம் சொல்லிட்டு தெரியானே, ஓப்பனாக சொல்லியா ஒரு பெரிய ஆளுமை உள்ளவர் சாக போகிறாருன்னு சொன்னேன், செத்துட்டார் மன்மோகன் சிங் இவர் தான் சொல்லி, மன்மோகன் சிங்னு சொல்லே நீ. செத்த பிறகு உலகத்து எத்தனை பேர். இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய முன்னாள் அதிகாரி பிரதமர் இறந்துட்டார். இதானா தீர்க்க தரிசனம்? தலை புள்ள ஆம்பளை புள்ள, தப்புனா பொம்பளை புள்ள. இது எப்படி? மதில் மேலே உள்ள பூனை மாதிரி. இதை சொல்கிறதுக்காக உனக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. சத்தியத்தை சொல்லுப்பா. சத்தியத்தை சொல்கிறதுக்கு தான் இயேசு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு தான் சொன்னார், தவிர குறி சொல்லுங்கன்னு சொல்லலை. இவன் கேட்டால் சொல்கிறான், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. தீர்க்க தரிசனம்னாலே என்னன்னு புரிஞ்சுக்கங்க. ரோமர் 12:6 இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் முக்காடாக இருப்பதுனாலே, அது ஒரு ஒழுங்கும் கிரமும் இல்லாதனால அவன் இஷ்டத்துக்கு பேசுனா, அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு தெரிஞ்சான். புதிய ஏற்பாட்டில் வகை அறுக்கப்பட்டிருக்கு, சட்டத்திட்டங்களில் வகை அறுக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன சட்டம்? தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், வர உள்ளவன் எப்படி பேசணும் படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி வெவ்வேறான வரங்களில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறதுனால
அந்த 9 வரங்களில் ஒருத்தன் தீர்க்க தரிசன வரம் உள்ளவனாக இருந்தா பாயிண்ட்டு, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக அவன் தீர்க்க தரிசனம் சொல்லணுமே தவிர அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. இந்தியா வரைபடத்தை வரைஞ்சி கொண்டு வான்னா, பொதுவாக உலகத்தில் உள்ள வரைபடம், நம்ம இந்தியா தேசத்தில் உள்ள வரைபடம் கரெக்டாக இருந்து அதை பார்த்து கரெக்டாக எழுதிட்டு கொண்டு வர்றது தான் அங்கீகரிப்பாங்க. இவன் இஷ்டத்துக்கு ஒரு படத்தை வரைஞ்சி இந்தியா படம்னா எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அது மாதிரி தான் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் அவன் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. என்ன பிரமாணத்தில் பற்றி சொல்லணும்? விசுவாச பிரமாணம். பிரமாணம்னா சட்டம். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம், புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம். அந்த விசுவாசம் வேற, இந்த விசுவாசம் வேற. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் பாருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசம் பாருங்கன்னு சொல்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்காங்க யூதர்கள், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் என்னையும் நம்புங்கப்பா. தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது பழைய ஏற்பாடு, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க என்று சொல்கிறது புதிய ஏற்பாடு. இந்த என்னிடத்தில் விசுவாசமாக இருக்குன்னு சொல்கிறது இவர் எப்படி விசுவாசிக்கணும்னா தேவகுமாரன்னு விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. எப்படி விசுவாசிக்கிற? தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் நியாயந்திருப்பு நாளில் உன்னைய அக்னி கடலுக்கு தள்ளுறதும் பரலோகத்துக்கு போகிறதும் அந்த விசுவாசத்தில் தான் இருக்குது. யோவான் 3:18 படிங்க. யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன், ஆக்கினா தண்டனை, இயேசுவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்கு உட்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னு இருக்கு. முடிஞ்சு. அங்கே ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இங்கேயே உன் கையில் இருக்கு. தீர்ப்பு முன்னாடி நீதிபதி அந்த தீர்ப்பை எழுத்து வடிவமாக கொடுத்துருவாங்க அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு. அதாவது குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடியவங்களுக்கு கொடுத்துருவாங்க. தேவ பிள்ளைகளே, அங்கே போய் எங்கிட்டோ நம்மளை குழப்ப போகிறாரு, புதுசாக ஒரு குண்டை போட போகிறாருன்னு நினைக்காதீங்க. இங்கேயே உன் கையில் இருக்குது. இதில் நீ மௌனமாக இருப்பாய், ஆனால் இது என்னமோ கிடக்குடான்னு சொல்லிட்டு நீ அசட்டை பண்ணுவாய். ஆனால் அங்கே போய் நீ என்னடா செய்ய முடியும்? நீ என்ன செய்ய முடியும்? எங்கே நிற்க முடியும்? நீ என்னை தள்ளி, யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். சொல்ல போகிற வசனம் இல்லை, சொன்ன 4 சுவிசேஷங்களை சொன்ன அந்த வசனம் தான் அவனை நியாயந்திருக்க போகுது. அதான் யோவான் 3:18 இருக்கு. தேவகுமாரன் விசுவாசித்தா ஆக்கினி தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனோ அந்த தண்டனை. அதில் 17ஆம் வசனத்தில் யோவான் 3:17 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க 16 தான் மனப்பாடமாக சொல்லுவீங்களே. 17 தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். அதுக்குத்தான் அனுப்பினார், வேறு எதுக்கும் அனுப்பலை. 2 பேதுரு 3:9 ஒருவராது கெட்டு போது தேவனுடைய சுத்தம் இல்லைன்னு இருக்கு. அதனால தான் ஆதியாகமம் 3:15 இந்த திரியின் வித்தே உன் தலையை நசுக்கும் சொல்லி அன்னைக்கே வாக்குத்தத்தம் கொடுத்தாரு தீர்க்க தரிசனமாக தேவன் பாம்புக்கு. அந்த சிறியின் வித்தா வந்தவர் தான் இயேசு. பங்கு பங்காக வகை வகையாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கிறிஸ்துவை, அந்த மெஸ்ஸியாவை அறியல, உலகம் அறியல. நான் அறிஞ்சிருக்கேன்னா எப்படிடா நீ அறிஞ்சிருக்க சொல்லுங்கள், எப்படி அறிஞ்சிருக்க? தாவீதின் குமாரே அப்படின்னு சொல்கிறிய, அவரா? மரியாளின் குமாரனா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்னு சொல்கிறிய, நீ எப்படிடா கிறிஸ்தவனாக முடியும்? தாவீதின் குமாரனே பொதுவாக இருக்குது, ஆனால் இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பு. பகுத்தறிய வேணாமா? தேவன் நமக்கு பகுத்தறிவை கொடுத்துருக்கிறாரு. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் இவரே கேட்குறாரு, வேதவார பரிசேயர்கிட்ட 39 கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, கிறிஸ்து யார் குமாரன்னு கேட்குறாரு. அவங்க உடனே தாவீதின் குமாரன்னு சொல்கிறாங்க.
110 சங்கீதத்தை அங்கே ஒப்பிடுறாரு. தாவீது அவரை ஆண்டவர்னு சொல்லியிருக்க, அவருக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி? எவனாவது பதில் சொன்னானா? நீர் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் வலது பாசத்தில் உட்காரம்னு சொன்னார்னு சொல்லி 110 சங்கீதத்தை தாவீது கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கான். கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொன்னதாக அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆண்டவராக இருக்கிறவர் அவனுக்கு எப்படா குமாரனாக இருக்க முடியும்னு இவரே கேட்குறாரு, இயேசுவே கேட்குறாரு. எவனாவது பதில் சொன்னானா? இந்த கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பேச முடியலன்னு இருக்கு. ஏன்னா அதுதான் உண்மை. அப்போ அவர் யார்? தேவகுமாரன், மனுஷகுமாரன் கிடையாது. மனுஷகுமாரன்னா மனுஷனாக வந்ததுனால மனுஷகுமாரன் அடிக்கடி தன்னை தாழ்த்துவதுக்காக சொல்லிக்கிட்டாரு. ஆரம்பத்தில் அதிகமாக சொன்னார். அது ஏன்னா தெரிஞ்சிட்டா தேவகுமாரன் தெரிஞ்சிட்டா சிலுவையில் அறைய மாட்டாங்க. அது ஒரு இது இருக்குது, கடினப்படுத்தினார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு தான் அதை கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டது. உயிரோடு இருக்கும்போது அவரை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி நான் சொன்னதை ஏற்றுக்கிறாததை தப்புன்னு நம்ம சொல்லலை, குறைன்னு சொல்லலை. அது அறியாமையுள்ள காலம். ஏசு சிலுவையிலே அதை ஜெபிச்சார்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர் ஜெபம் கேட்கப்பட்டது, அறியாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் சொன்னாங்கல்ல, அதை நம்பணுமா இல்லையா? ரோமர் 1:5 போட்டிருக்கு. அவர் உயிர்த்தெழுந்ததுனாலே தேவகுமார் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார், கன்ஃபார்ம் பார்க்கப்பட்டார். அதுக்கு பிறகுதான், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி உள்ளது காரியங்கள் வேற, உயிர்த்தெழுந்த பிறகு உள்ள காரியம் வேற. உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி அவர் செய்த அற்புதங்கள், உபதேசங்கள் எல்லாரும் செய்யலாம். எத்தனையோ மந்திரவாதிகள் செய்கிறாங்க. எகிப்து தேசத்தில் மோசே செஞ்சது, ஆரோன் செஞ்சதெல்லாம் மந்திரவாதிகள் செஞ்சாங்கன்னே இருக்குது. இன்றைக்கும் மந்திரவாதிகள் இருக்காங்க, கேரளா மந்திரவாதிகள் இருக்காங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக குறி சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறது நடக்குது. இப்போ இந்த வானொலியில் சொல்கிறாங்க மழை வரும்னு, வருதில்ல. இந்த மாதிரி இடி இடிக்கும் வருதுல்ல. எல்லாம் அவன் சொல்கிறது ஏறக்குறைய 90% நடந்துட்டு தானே இருக்குது. ஒரு கணிப்பு, தேர்தல் கணிப்பு சொல்கிறான், நடக்குதில்ல. இந்த மாதிரி ஆண்டவரே சொன்னார், மழை வரும்னு சொல்கிறீங்க, வரும், தென்றல் அடிக்கும், புயல் வரும், அதனால் இப்படி உள்வாங்கன்னு சொல்கிறீங்க, நடக்குன்னு தான் சொன்னார். இது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனமாக நான் சொல்லிட்டேன், நான் தீர்க்கதரிசி, எல்லோரும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறது கேவலமான ஒரு ஜென்மங்கள். அவங்கள பின்பற்றி போகிறது தற்கூறிகளே தவிர ஆவிக்குரியவங்களோ அறிவாளிகளோ பின்பற்ற முடியாது. நீங்கள் பின்பற்றுவது இயேசுவை பின்பற்றணும். இப்படி சொல்கிறதுனால ஏதாவது ஒருத்தனை கையை காட்டுறேன்னா, ஒரு ஸ்தாபனத்தை சொல்கிறேன்னா, ஒரு யாரை சொல்கிறேன் நான்? யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் கனம் பண்ணுவான்னு இவன் மாற்றிட்டான். அங்கே என்ன போட்டிருக்கு? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான். இயேசுவை பின்பற்றணும், ஸ்தாபனத்தை அல்ல, பிஷப் அல்ல, இன்னைக்குள்ள ரெவரண்டுகள் அல்ல, இன்றைக்குள்ள தலைவர்கள் அல்ல. இயேசுவை பின்பற்று. செத்தா போனாரு, அவர் உயிரோடு தானே இருக்காரு, இப்போ இருக்கார்ல, நம்பலையா நீயே? அப்போ அவரை பின்பற்றியா? எப்படி பின்பற்றுறதுன்னா, வசனம் உன் கையில் கடவுள் கொடுத்துருக்காரு, சிந்தாமல் சிதறாமல் அழகு தமிழில், அருமையான தமிழில் உன் கையில் அருமையாக கொடுத்துருக்காரு. விலைக்கு சொல்கிறதுக்கு ஊழியர்களையும் கொடுத்துருக்காரு. அதில் இயேசு பேசுகிறாரு, அதை பின்பற்று. அதனால அறியாதிருக்கிற ஒருவர் நடுவில் இருக்கிறார், அவரை அறிஞ்சிக்குங்க. இயேசுவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஒரு விளக்கம் கேட்டிங்கன்னா 1000 விளக்கம் சொல்கிறான் செல்ஃபோனில். அரசியலில் ஒரு சின்ன விஷயம் சொன்னால் அவன் பேக்ரவுண்டுப்பா அப்படி கிண்டி கிளங்கி அவன் ஆதியிலிருந்து அவன் விளக்கம் சொல்கிறான். சரி, அறிவெல்லாம் இருக்குது. இயேசுவை அறிகிற அறிவு இருக்கா? அதுதானே நித்திய ஜீவன். மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு எவனா பதில் சொல்லுங்க, அதுக்கு ஈடு இதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவதாக வைக்கிறான். அதுக்காக கடவுளை தேடலைன்னு அர்த்தம் இல்லை,
தேடுறான். ஆனால் 2வது வைக்கிறான். 2வது இடத்த கர்த்தர் என்றைக்கு விரும்ப மாட்டார் தெரிஞ்சுக்க. என்றைக்குமே பஸ்ட்டாக தான். ஒரு தலைவர்கிட்ட போகும்போது எது பஸ்ட்டோ அதை கொண்டு போகிறீங்க, எது முக்கியமோ அதை கொண்டு போகிறீங்க. அதை விடவா ஆண்டவர் உனக்கு கேவலமாக போயிட்டாரு? பஸ்ட்டாக உள்ளது கொடு, ஃப்ரெஷ்ஷாக கொடு நீ ஆண்டவருக்கு. 2வது வைக்காத அவரை. அதனால தான் முட்டா பையன் சொன்னார் லூக்கா 12:20 பின்பு என் ஆத்துமாவை நோக்கி. பெரிய பணக்காரன் நல்லா சேர்த்து வச்சுட்டான். அப்புறம் பின்னாடி நான் 2வது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது தான், மதிகேடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். 21 அதில் 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்கானவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிற எவனும் இப்படித்தாண்டா இருக்கான்னு எச்சரிக்கிறாரு. சீசர்களை பார்த்து திரும்பி சொல்கிறாரு 15ஆம் வசனத்தில், பொருளாசை கொடுத்து எச்சரிக்காருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் தான் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனே இருக்க. இது அறிவிக்கிறது தானே கிறிஸ்தவங்க கடமை. விசுவாசியில் உருவாக்குறது தானே கிறிஸ்தவங்க தொண்டு. அவனை பரலோகத்துக்கு நம்பராக ஆக்குவது தானே முக்கியம். பணக்காரங்கள்லாம் போவாங்க, படிப்பாளிகள்லாம் போவாங்க, ஆனால் உள்ளே போக முடியாதுன்னு வெளிப்படுத்தல் 21, 25, 26 இப்போ ஐஸ்வர்யவான்கள்லாம் போவாங்கன்னு இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போவாங்கன்னு இருக்கு. 27 ஒரு போர்டு மாட்டிருக்குவாங்க, போர்டு தொங்க போட்டிருக்கும். என்ன போர்டு படிங்க? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்கிறதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் சாமான்களுக்கு மாத்திரம்னு எழுதி போட்டிருப்பாங்க ட்ரெயினில் முன்னாடி. அதெல்லாம் மனுஷன் படுத்திருப்பான். அப்படிலாம் அங்கே போக முடியாது. ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் அங்கே போக முடியும்னு அங்கே தெளிவாக போட்டிருக்கேன். அதுலேயே 20:15 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா, ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவன் எவனோ அந்த லிஸ்ட்டில் பிஷப் வரலாம், ரெவரண்டு வரலாம், சபைக்குரு வரலாம், பெரிய ஐஸ்வர்யவான் வரலாம், பெரிய கோடீஸ்வரன் வரலாம், பெரிய பணக்காரன், பெரிய தலைவர், பெரிய பெரிய மேதாவிகள், பிஷப்புகள்லாம் அதில் வரலாம். எவனோ அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு நீ போயிடக்கூடாது. இன்னைக்கே ரச்சனை நாள், இன்னைக்கே நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். சத்தியத்தை அறிவு உனக்கு ரொம்ப அவசியம். நீ யூடியூப்பில் பார்க்குறியோ எப்படியோ பார்த்துட்டு போ. அங்கே நீ நிற்கணும். பரலோகத்தில் இயேசுவுக்கு முன்னாடி நிற்கணும். இங்கேயே உனக்கு தைரியம் உண்டாயிடும். இந்த சத்தியம் கரெக்டாக உனக்கு உள்வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நல்ல படித்த பிள்ளைங்க பரீட்சை எழுதும் போது தைரியமாக போகும். நல்லா படித்தாச்சு, தைரியமாக போகும், பாஸ் ஆகிடும். அது இல்லாத பிள்ளைங்க பயந்துக்கிட்டே போகும், ஃபெயில் ஆகிடும். எத்தனையோ பிள்ளைங்க தற்கொலை பண்ணிடுறாங்க ஃபெயில் ஆனது. அந்த கெதி நமக்கு வரணுமா? கிறிஸ்துவன் அதான் ஆண்டவர் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. மத்தேயு 7:22-23 ஒரு காலம் உங்களை அறியலை. அந்த நாட்களில் அநேகரை நீ நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால பேய விரட்டணும், பிசாசு விரட்டணும், தீர்க்கதரிசனம் சொன்னோம், அதை சொன்னோம், இதை சொன்னோம், அடேங்கப்பா ஏகப்பட்ட எல்லா போதலும் தான் போல் இருக்கு. ஏன் சொல்கிறாரு ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்க. எவ்வளோ கேவலமானது, எவ்வளோ மோசமான சம்பவம் அது. அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஏசு என்ன சொல்கிறாரு அதில் 21 மேலே ஏற்றி படிச்சிங்கன்னா, பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் போக முடியாதுன்னே சொல்லிட்டார். இயேசுவை கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லு. பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 17 போட்டிருக்கு. மோசே அங்கே இருக்கிறான், எலியா அங்கே இருக்கிறான். எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி தேவன் இயேசுவை தான் சொல்கிறாரு, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் ஐயா தேவ சித்தம். இயேசுவை செவி கொடுப்பது தேவ சித்தம். ஏன்னா தேவனை எவனும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. தேவன் மனுஷனாக வந்தது இல்லை.
புரிஞ்சுக்க. இப்போ தான் இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் தேவனை எப்படி காண முடியும்? அவரை பார்க்க முடியாதுல்ல, எப்படி காண முடியும்? அதில் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அங்கே போட்டிருக்கு 18. படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ மோசே பார்த்தாண்டு இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் பார்க்கல, முகமுகமாய் அறிந்தாண்டு தான் இருக்கே தவிர பார்த்தான்னு அங்கே போடலை. உபாகம் 34 அதிகாரத்தை பாரு. முகமுகமாக அறிந்த தீர்க்கதரிசியை போல் எவனும் எழும்புனதில்லை, அறிந்தான், பார்க்கல. அவன் விரும்பினான். ஆண்டவரே உங்கள் முகத்தை காட்டினா போதும்னு சொல்லும் போது என் முகத்தை பார்த்து எவனும் உயிரோடு இருக்க முடியாது, நான் கடந்து போகிறேன், என்னுடைய பின்பக்கத்தை பார்ப்பா, என் முகத்தையும் நீ பார்க்க மாட்டேன்னு அன்றைக்கே சொன்னேன். என் தேவனை பார்க்க முடியாது. பார்த்தேன், ஐயோ சாக போகிறோம்னு சொன்னாங்க, பார்க்கல, பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா எப்படி நம்ம பார்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய், இந்த தேவனை பற்றி பவுல் சொல்கிறான், ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர். இங்கே போட்டிருக்கு, காணக்கூடாதவராய் இருக்கிறார். சாவாமை, சாவே இல்லை அவருக்கு. பிறப்புன்னு இருந்தால் தானே இறப்புன்னு இருக்கும். பிறப்பும் இறப்பும் இல்லாதவர். தந்தை தாயை போல அவர் இருப்பார். அவருக்கு ஒரு தந்தை தாய் இல்லை. அனாதி தேவன் அவர் தான். அந்த தேவனை எவனும் பார்த்ததில்லை, பார்க்க முடியாதுயா. எங்கிட்டு தெரிஞ்சாலும் பார்க்க முடியாது. கடவுள் அப்படின்னா கடந்து இருக்கிறவர்னு அர்த்தம், கடவாக்குள் இருக்கிறவர்னு அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் இருக்குது. கடந்து இருக்கிறவர் கடவாக்குள் இருக்கார். இந்த கடவாக்குள் இருக்கு, உள்ளே இருக்கார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாடு நாட்களும் கழிந்து போய் தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியன்னு சிவவாக்கியத்தில் இருக்குது. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு தேவாலயம் வள்ளல் பெருனாருக்கு வாய் கோபுரவாசல்னு சிவவாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்நியம், அதெல்லாம் அந்நியம். அந்நிய மதம்னு எங்கடா இருக்குது? நீ இந்துன்னு சொல்கிறியே, அதுவே பைபிளில் தானே இருக்குது. சொல்லுங்கள், இந்துன்னா பைபிளில் போட்டிருக்கு. எஸ்தர் 1:1 போட்டிருக்கு, இந்துன்னு இருக்குது, இந்து தேசம்னு. அது ஆங்கிலத்தில் இந்தியான்னு போட்டிருக்கு. மறுப்பியா? வேண்டாம், அது இல்லைன்னு சொல்லுவியா? இதில் இல்லாதது எங்கே இருக்கு? வேதாகமத்தை நீ சரியாக அறியலைன்னு அர்த்தம். ஒரு வட்டம் போட்டு அதில் சுருகிறாதீங்க, உங்கள் அறிவை அப்படி சுருக்கிறாதீங்க. அப்படி ஆக்கி வச்சுட்டான் உன் முன்னோர்கள். வெளியே வா. கடவுள்னா கடந்திருக்கிறவர் தான், எல்லாம் முழு உலகத்துக்கு சொந்தக்காரர் தானே. ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்கிறத நீ எப்படி நம்ப முடியும்? இப்போ ஏசுன்னு சொல்லி பேரிட்டிருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அவருக்கு அந்த பேர் இல்லையே. தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம், அர்த்தம். மற்றபடி அவருக்கு ஒரிஜினல் பேர் இயேசு கிடையாது. பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர், அதனால இயேசு. தமிழில் குருன்னு இருக்கு. குன்னா பாவம், ரூன்னா அழிக்கிறவருக்கு, பாவத்தை அழிக்கிறவர்னு அர்த்தம். மத்தேயு 23:10 இயேசு சொன்னார், குருக்கள் என்று அழைக்கப்படாதுங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காரு. தேரின வேத பாருங்க, குருவை போல இருக்கலாம், ஆனால் இயேசுவை போல குருவாக முடியாது. அதனால நான் குருவானவர், தலைமை குரு, நான் அந்த குரு இந்த குருன்னு எவனும் சொல்லக்கூடாதுன்னு தான் அங்கே சொல்கிறேன். அதுலேயே 9ஆம் வசனத்தில் பூமியில் ஒருத்தனும் ஃபாதர்னு தந்தைன்னு சொல்லாதீங்கன்னு இருக்கு. அருள் தந்தைகள். என்னடா அருள் தந்தை? பூமியில் ஒருத்தனும் சொல்லாதீங்கன்னா நான் சொல்கிறேன்னா, நேருக்கு எதிராக நீ பேசுனீங்கன்னா நீ எப்படியா நல்ல தேவ பிள்ளையாக இருப்ப? நீ எப்படி நீ கிறித்த வேண்டிய எப்படி சொல்ல முடியும்? குருடனுக்கு குருட வழிகாட்டினா இருவரும் குழியில் தானே விழுவாங்க. அப்படி தானே விழுந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் தேவ பிள்ளைகளே, வேதத்தை படிங்க, தியானிங்க. இப்போ நான் சொல்கிறது கூட அப்படியே ஏற்றுக்கிறணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க, ஒரு வாரம் முழுவதும் யோசிங்க. நான் சொன்ன வசனங்கள்லாம் யூடியூப்பில் வருதில்ல, எரிச்சு பாருங்கள். சுயமாக சொல்கிறானா, வசனம் சொல்கிறானா, கரெக்டாக சொல்கிறானா, இணைச்சி பார்த்து கரெக்டாக இருந்தால் அதை சேவ் பண்ணு.
அப்படியே நம்பணும். நமக்கெல்லாம் ஆண்டவர் எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கார். ஐயா நல்லா பேசுகிறாருன்னா உனக்கு எப்படி நல்லா பேசுகிறான்னு எப்படி தெரியும்? அதே அறிவு உனக்கு இருக்க போய்த்தான், அதே கிருபை உனக்கு இருக்க போய்த்தான், அதே ஞானம் உனக்கு இருக்க போய்த்தான். நம்ம எல்லாருக்கும் அவர் தூரமானவர் இல்லை. இன்னும் பேசுகிறதுனால எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை, உட்கார்றதுனால உனக்கு ஒன்றும் தெரியல அந்த அர்த்தம் இல்லை. எல்லாருக்கும் அந்த கிருபை இருக்குது, எல்லாருக்கும் அந்த வரங்கள் இருக்குது, எல்லாரும் புரியக்கூடிய அளவில் தான் கர்த்தர் வச்சுருக்காரு. ரோமர் 1:29, ரோமர் 1:19 தேவனை பற்றிய அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கு, தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாருக்குமே எல்லாருக்கும் தேவனை பற்றிய அறிவு இருக்குது. ஆனால் கரெக்டாக 100க்கு 100 அறிஞ்ச நிலைமையில் இல்லைன்னு தான் நம்ம வருத்தப்படுறோம். அறியாமல் ஆராதிக்கிறாங்க. அதனால் வேற்று கிரகத்திலிருந்து எந்த 33 தெய்வங்களும் 48 ரிஷிகளும் தேவர்களும் சொல்கிறான். அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புறீங்க. ஓஹோ அப்படியா, தேவர்களா, அது சாமியா, அப்போ அது உங்கள் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. என்ன ஏதுன்னு யோசனை பண்ணு, ஆராய்ச்சி பண்ணு. கடவுள்னு நீ வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அரசியல்னு வந்தாச்சுன்னா எல்லா கட்சிகளையும் பார்த்துத்தான், எல்லா கொள்கைகளும் பார்த்து தான் ஆகணும், எல்லா தலைவருடைய பேக்ரவுண்டை பார்த்து தான் ஆகணும், எல்லாம் தெரிஞ்சு தான் நீ அதில் கால் வைக்கணும். தேவனை காரியம் அப்படித்தான். தெய்வம்னு நீ வந்துட்டா ஒரு குறுகுற வட்டத்தில் இதுதான் கடவுள்னு நீ சொல்லக்கூடாது. வெளியே வந்துரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. அந்த அறிவு எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. அதான் பகுத்தறிவுன்னு சொல்கிறது. பகுத்து அறிகிறது தான் பகுத்தறிவு. குழந்தைகளுக்கு அந்த அறிவு இருக்காது, பாலை உண்கிறதுனால. பாலுனா ஆரம்ப சுவிசேஷம். ஆனால் பலமான ஆகாரம் கொடுக்கும்போது ஆழமான ரகசியங்கள்லே ஆழத்தில் கொண்டு போது தான் பெரிய மீனை பிடிக்க முடியும். ஆழத்தில் தான் முத்துக்கள் இருக்கும். மேலோக்கில் விடிய விடிய போட்டால் மீன் கிடைக்கல, ஆழத்தில் தள்ளிட்டு ஆழத்தில் போடுன்னு சொல்கிறாரு. நிறையா இழுக்க முடியல மீன். வெளிப்படையான உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் ஆழத்துக்கு நீ போ. இன்னும் நீ கழுத நாணையா குட்டி நாணையான்னு சூப்பிக்கிட்டு தெரியக்கூடாது. நீ ஆழமாக மனவாட்டி. நீ ஆண்டவர் மனவாட்டியை தான் எடுக்க மனவாளனா தான் மத்திய வானத்தில் இன்னும் அடுத்து வர்றார். தவிர முந்தி வந்த மாதிரி ரட்சகராக வரல, குழந்தையா வரல நீ கொண்டாடுறதுக்கு. புரிஞ்சுக்க. மத்திய வானத்தில் மனவாளனா வந்து சபை எடுக்க போகிறாரு. அப்போ நீ குழந்தையா இருக்கக்கூடாதுல்ல. அடுத்த ரவுண்டில் வாடான்னு போயிடுவார். மெச்சூரிட்டியாக இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும். வெளிப்படுத்தல் 19:7 அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் இருக்கு. மனைவி என்ற இடத்துக்கு நீ வரணும் ஆவிக்குரிய வகையில். அந்த அளவில் ஈக்குவலாக இயேசு கிறிஸ்துவை போல நீ ஒரு கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனா, அந்த அளவில் நீ வரணும். ஆகவே தேவனை எவனும் பார்க்க முடியாது உண்மை. ஆனால் மனிதனாய் வந்த இயேசு, இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த இயேசுவை யாரும் மறுதலிக்க முடியாது. கடவுள் மறுப்பாளர்கள் கூட இயேசுவை இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. புத்தன் இயேசு காந்தின்னு சொல்கிறானே, அப்போ அவன் என்ன கிறிஸ்தவனா? இயேசுவை எல்லாரும் நம்பித்தான் ஆகணும். கிமு கிபி வரலாறு இருக்குது, எவனும் மறுக்க முடியாத உண்மை இது. புராண புருஷர்கள், கற்பனை புருஷர்கள், கற்பனை என்றாலும் கட்சியில் என்றாலும் டி சமுத்திரராஜன் மதுரை ஐயா பாடியிருக்காரு. கற்பனை அப்புறம் கட்சியில், அதுவே கட்சியிலையே ஆக்கிட்டான் கற்பனையை. அது நிஜமாக இயேசு மாதிரி அது சொல்ல முடியுமா? சிவகாட்சியில் தானே எழுதுறாங்க. அது கற்பனை. அந்த கற்பனையை பழைய ஏற்பாட்டு முறைக்கு நம்ம கொண்டு போகலாம். பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பேரே இல்லை. தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். ஏசாயா 7:14 அவருக்கு இம்மானுவேல் என்று பேருவார்கள் இருக்கு. அர்த்தம் அங்கே ஒன்றும் சொல்லலை, அப்போஸ்தலர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அர்த்தம்லாம் இங்கே தான் வருது. மத்தேயு 1:23 இயேசு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம்னு அர்த்தம் இங்கே தான் போட்டிருக்கு. இதில் யோவான் 1 40-42 பார்த்தீங்கன்னா கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் அங்கே போட்டிருக்கு. மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். 41 42 கேபா வந்து
பேதுரு எனப்படும். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். எல்லா அர்த்தம்லாம் இங்கே தான் வருது. ஏசுதாயா அதை வெளிப்படுத்தினாரே. மத்தேயு 13:35 உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்கள்லாம் ஊமைகளாலே நான் வெளிப்படுத்துவேன்னு அங்கே போட்டிருக்கு. அதில் 11ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து ஏன் சொல்கிறாரு, பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலைன்னு. அவர்கள்லாம் வேதவாறு பரிசெயரே, எல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்திலேயே பெரிய அறிவாளிக, பெரிய வேதக்காரங்க மாதிரி இயேசுவை வகதேடி குற்றம் கண்டுபிடிக்க வகதேடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கலன்னு சொல்கிறார். உங்களுக்கோ, சீசர்களுக்கு தான் தாழ்மையாக வந்தாங்க, தாழ்த்தி வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, தியாகிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த கண்கள் திறந்து வெளிப்பாடு வந்தது. அவங்க தான் ஏன் எழுதியிருக்காங்க. எழுதுனது ஏதோ இந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்கேன், முழுசாக நான் சொல்லிட்டேன்னு நான் சொல்ல வரல. ஏதோ எனக்கு உள்ள வெளிச்சத்துக்கு தப்பாக சொல்லலை, கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் முழுசாக கரெக்டாக சொல்லலை. இன்னும் இருக்குது நிறையா. ஒரு 70-80% சொல்கிறேன்னு வைங்களேன். இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. என்னை விட அறிவாளியை படிப்பாளிக நிறையா இருக்காங்க. அவங்கெல்லாம் இதில் வந்தாங்கன்னா இன்னும் என்னை விட அதிகமாக சொல்லலாம். சொல்ல சொல்லாததுனால தான் பேசாமல் இருக்க முடியாதே. நாளைக்கு நம்ம நாளிலேயே செத்துருவோமே, இதை சொல்லி சாகணுமேன்னு தான் இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்தாபனத்தை சொல்லலை, தலைவரை சொல்லலை. இயேசுவை தலைவராக்கு, தலைமையிடம் பரலோகமாக்கு, அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை உனக்கு வழிகாட்டியாக்கு, அவங்க நிறுவங்கள் உனக்கு பாடமாக்கு, பாரம்பரியங்களை விட்டு தொலை. இதைத்தானே நான் ஏன் சொன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு என்னையா கொள்கை இருக்குது. நான் முதல் சிஎஸ்ஐ போதகராக இருந்தேன், அப்புறம் பெந்தையோசு போதகராக இருந்தேன். எங்கிட்டோ இருந்து போய் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ஏசு எனக்கு தலைவர், யாராவது மறுக்க முடியுமா? அதனால ஏன் மௌனமாக இருக்கீங்க? வாங்க, ஏற்றுக்குங்க. நீ ஒரு சபைக்கு நீ மெம்பராக இருக்கலாம், தப்புன்னு சொல்லலை. உலக பிரகாரமான தேவைகள், வசதிகள், வாய்ப்புகள், கல்யாண கருமாதிக்கு வச்சுக்க போ, நான் சொல்லலை. ஆத்மீக குருவாக இயேசு இருக்கட்டும், உனக்கு ஆன்மீக தலைவராக இயேசு இருக்கட்டும், உனக்கு ஹெட் ஆஃபீஸ் பரலோகமாக இருக்கட்டும், உனக்கு வழிகாட்டிகள் அவருடைய அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும். இதைத்தானே சொல்கிறேன். அதுக்கு சபை விட்டு நீ போகணும்னு அவசியம் இல்லை. சபை விட்டு எங்கே போகிறது? எவன் இருக்கான்? நமக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. நான் சொல்கிறதுனால என்னை நான் யார்? நான் ஒன்றும் உங்களில் போல நான் ஒரு சாதாரண ஒரு பாடுள்ள சகோதரன் தான். நம்ம எல்லாருக்கும் இயேசு தலைவர், அவ்வளோதான். நாளைக்கு நான் செத்துட்டா என்ன செய்ய? மனுஷனை பின்பற்றாதீங்க, மனுஷனையே பார்க்காதீங்க. நாசியில் சுவாசமுள்ள மனசை நம்பப்படுவதற்கு அவனை ஏமாத்திரான். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக பவுல் சொல்கிறான். அவனையும் சேர்த்து தான் சொல்கிறான். கரெக்டாக 100க்கு 100 அவனை நம்ம இது பண்ண முடியாது. ஒரு பக்கம் நல்லவனாக இருப்பான், மறுபக்கம் கெட்டவனாக இருப்பான். இயேசு முற்றிலும் பரிசுத்தர். சீசர்கள் சொல்கிறாங்க இயேசுவை பற்றி. எபிரேயர் 7:26 வானங்களிலே உயர்ந்தவர், மாசு இல்லாதவர். எடுத்து படிக்கிறீங்களா? கேட்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு. கூட இருந்தவங்க, ஒரு தலைவரோடு இருந்தவங்க, தொண்டர்கள் இப்படி சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை அவருடைய அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க? படிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலே உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான ஒருவர் தாயா நமக்கு ஏற்றவராக இருக்காரு. பூவோட நாரும் சேர்ந்தா நாரும் மனம் பெறும். நம்மெல்லாம் நார், நார பையனேன்னு சொல்கிறோம்ல. நாருன்னா நாத்தம் எடுக்கிறவங்க. எவ்வளோ குளித்தாலும், எவ்வளோ பவுடர் அடித்தாலும், எவ்வளோ செண்டு போட்டாலும், செண்டு போடுறதே நாற்றம் இருக்கிறதுனால தானே. ஆனால் பூவோட அதே நார் பூவோடு இணைக்கப்படும் போது அந்த பூவுக்குள்ள மனம் அந்த நாருக்கு வீசும். அது மாதிரி தான் தேவனோட இணையப்படும் போது, பிணையப்படும் போது, இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு நம்ம செயல்படும் போது கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு வரும். நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸ்தேவான் முகம் பிரகாசித்ததில்லை, அப்படி பிரகாசிக்கும், நிச்சயமாக பிரகாசிக்கும். பேதுருவை ஒரு அம்மா கண்டுபிடிச்சிச்சு. இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். உன் பேச்சே வெளிப்படுத்தது நீ அவரோட இருந்தவன் தான். இல்லை சத்தியம் வைக்கிறான்.
இல்லை, நீ உன் பேச்சு வெளிப்படுத்துத, எப்படி கண்டுபிடிக்கிறான்? அந்த மாதிரி உங்களை என்னைய இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள்னு மக்கள் சொல்லணும். மக்கள் சொல்லணும். உன் பேரை வச்சு சொல்லக்கூடாது, உன் நடத்தை, உன் செயல்பாடை வச்சு இவர் தான் இயேசு, இவங்க தான் இயேசு. இந்த ஆதி முந்திக்கா 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமங்களில் ஊழியத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, இந்த இயேசுக்காரங்க போகிறாங்க, இயேசுக்காரங்க இயேசு போகிறாங்கன்னே சொல்லிடுவாங்க. அந்த அளவில் ஒரு காலம் கிறிஸ்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்தது. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கி எங்கே போய் சொல்ல முடியும்? தேவ பிள்ளைகளே, இயேசுவை அறிகிற அறிவு இந்த 2025 வளரட்டும். இந்த இயேசு யாருன்னா, ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். இந்த 1ஆம் அதிகாரத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே பிரட்டி சொல்கிறேன். அதனால் ஒவ்வொன்றா சொல்லிட்டு கிளிப்புள்ள மாதிரி சொல்ல முடியாது. கோடு போட்டால் நீங்கள் ரோடு போட்டக்கூடிய அளவில் விவரம் இல்லாதனால எல்லாம் அப்படியே அது உள்ள சாராம்சம் சொல்லிடுறேன், அவ்வளோதான். அப்புறம் அடுத்து 2ஆம் அதிகாரம் காணா ஒரு கல்யாணத்துக்கு போவோம் அடுத்த வாரம். ஆகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, முத வார்த்தை இருந்தது. இது ஆதியாகமத்திலே போட்டிருக்கு. ஆதியிலே தேவன் ஆதியிலே என்ற வார்த்தை வருது. 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கண்களினாலே கண்டதும் எல்லாம் வசனத்திலேயே இருக்குது. இதை மட்டும் சொல்லிடாதீங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குரலில் இருக்குது. அது வேறையா, அது வேறையா, இது வேறையா? எல்லாம் ஒன்று தான்ப்பா, எல்லாம் ஒன்று தான். ஒன்றே உலகம் ஒருவனே தேவன்னு திருமூலர் சொல்கிறாருன்னா அது வேறன்னு சொல்லுவியா நீ? ஏன், எல்லாம் ஒன்று தானே. எவன் சொன்னா என்ன? அது பைபிளில் இடம் பெறல, இது இடம் பெற்றிருக்கு. அவங்க அறியாமல் ஆராதிக்கிறாங்க. பவுல் சொன்னாது. இப்போ நம்ம வேணும்னு சொல்லலை, நான் என் கற்பனையில் கூட நான் இதை சொல்லலை. அப்போஸ்தலர் 17:23 அருமையான காஸ்பல் 31 வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி உள்ள ஊழியர்கள் அதை சொன்னாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். அறியப்படாத தேவனூர் பலிபீடத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையும் உண்டு இல்லை, அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவன் பலிபீடம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், தெரியாமல் ஒரு சாமின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க? பேய் பிசாசு இயேசுவி நாமத்தில் போ பிசாசின்னு சொல்லி இவன் சொல்கிறான். எப்படி அவன் ஏற்றுக்குருவான்? அவரையே நான் சொல்கிறேன். அவர் ஒரே ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் தோன்ற பண்ணியிருக்காரு. நம்ம ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். மனுஷர் கையினாலே பணிவிட கொள்றதில்லை. தெளிவாக போட்டிருக்கு 28 உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி தேவன் அறியாத புலவர்கள் சொன்னதாக பவுல் சொல்கிறானே. அந்த புலவர்கள் தான் நம்ம சித்தர்கள், தமிழ் 18 சித்தர்கள்னு சொல்கிறோம். இந்த சித்தருடைய பாடலெல்லாம் பாரு, ஏசு என்ற வார்த்தை தான் இல்லையா தவிர இவருக்குரிய அச்சு அடையாளங்களை அப்படியே எழுதியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் ஏசுன்னு பேர் இல்லையா தவிர அதில் உள்ள அச்சு அடையாளங்களை வச்சு ஏசுன்னு ஏன் சொல்கிறோம்? அது மாதிரி தான் சித்தர்கள் எழுதின பாடல்கள்லாம் ஏசுன்னு ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொன்னால் இன்றைக்கு உள்ளவே இயேசுவை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இயேசு அந்நிய கடவுள்னு சொல்கிறான், வெளிநாட்டு கடவுள்னு சொல்கிறான், அது வேறு மதம் இல்லை சொல்கிறான். அப்படி ஆக்கி வச்சுட்டானே. இயேசு மதத்தை உண்டாக்கியா வந்தார்? மனம் திரும்புங்கன்னு சொன்னார் தவிர மதம் மாறுங்கன்னு எங்கேயும் சொல்லலையே. மார்க்கத்தை உண்டாக்கினார். எபிரேயர் 10:19 புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்னு போட்டிருக்கு. நமக்கு மார்க்கம்னா வழி. நானே ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழின்னு சொன்னார். அதனால் அந்த வழியை இன்றைக்கி மக்கள் சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கு. இயேசுவை சொல்லுங்க ஐயா. பழைய ஏற்பாட்டையே 1.5 மணி நேரம் நீ பேசுனா இயேசுவை பற்றி நீ எப்படி சொல்ல முடியும்? இயேசு என்ற வார்த்தையே இல்லாமல் முடிக்கிறான் பிரசங்கம். கேட்டிருக்கீங்களா? அவன் வந்தால் சண்டைக்கு போனால், அவன் யுத்தம் போனால், அவன் 4000 வருஷத்துக்கு உள்ள காட்டுத்தனமான உள்ள காலத்தை பற்றி ஏன்டா சொல்கிறேன்? அவன் சண்டை போட்டான்னா, எவனை கூட்டிகிட்டு போனான்னா, எவனை வெட்டினான்னா, உனக்கு அதில் என்ன ரட்சிப்பு? அதனால் உனக்கு என்ன ஆக போகுது? ஒரு இளவு உனக்கு ஆக போகிறதில்ல. இயேசுவை பற்றி பேசவே டைம் இல்லை. இந்த பாருங்கள், 8 மணி ஆக போகுது. 3-4 மணி நேரம் பேசினா தான் நிம்மதி. எனக்கு முடியல. இயேசுவை பற்றியே பேச டைம் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதான் ஆதி பராசக்தி, ஆதி சக்தி. ஆதி என்ற வார்த்தையெல்லாம் இயேசுவுக்கு தான். அதான் நான் ஆதியமும் அந்தமும், அல்பாவும் ஒமேகாவும். ஒமேகான்னா ஓம்னா ஆதி வார்த்தைன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? ஆதி சத்தம், ஓங்கார நாதம்னு அர்த்தம்.
நாதம்னா சத்தம். இங்கே வார்த்தைன்னு இருக்கு. சத்தம் வார்த்தை ஒன்று தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இருந்ததுனாலே அது தேவனா இருந்தது. தேவன் சொல்றது வேற, தேவனா இருந்ததுன்னு சொல்றது வேற. கடவுளா வந்திருக்கீங்கய்யா, கடவுளா பாவேன், கடவுள் சொல்றது வேற. கடவுளா வந்திருக்கீங்கன்னா அது புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி தேவனா இருந்தது என்று இருக்குல்ல, தேவன் அல்ல, தேவனா இருந்தது. தேவன் சொல்றது வேற. அதுக்கு தான் உங்களுக்கு புரிகிறதுக்கு தான் 2ஆம் வசனம் போட்டிருக்கு, ஒரே வரி. என்ன படிங்க? அவர் ஆதியிலே எவர்? இயேசு யாரோட இருந்தார்? அப்போ ஒன்றுன்னு ஏன் சொல்கிறீங்க? திருத்துவம்னு ஏன்டா சொல்கிறீங்க? திருத்துவம் என்ற வார்த்தையே தப்பு, பைபிள் அது கிடையாது. அந்த வார்த்தை தப்பு. திருத்துவம்னா அது அர்த்தம் இத்துவம். இத்துவம்னா ஒன்று, மூவர் ஒருவர்னு அர்த்தம். தப்பு. ஒருவர் மூவரும் அல்ல, மூவர் ஒருவரும் அல்ல, தப்பு. 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது முஸ்லீம்களுக்காக. திருச்சபையிலிருந்து அது இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. சத்தியத்தை சொல்கிறதுக்கே நாதி இல்லையே, என்ன எண்ணத்தை வேணா போய் நம்ம எண்ணத்தை சொல். அதுக்கு தான் முற்றிலும் ஆவிக்குரிய வகையில் இயேசுவை தலைவராக்குங்க, இன்னைக்குள்ள தலைவரெல்லாம் விடுங்கடான்னு நம்ம சொல்கிறது அர்த்தம் அதுதான். அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். 2, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். தேவன் சொல்கிறது வேற, இயேசு என்பது வேற. தேவனோடு இருப்பதுனால அவர் தேவனாக இருந்தார். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 பவுல் சொல்கிறான், தேவனா இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இவரை கண்டோம், தேவனை பார்க்கல, இவரை பார்த்துட்டோம். இவரை பார்த்தாலே தேவனை பார்த்தது தான். தேவனை தனியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மக்களே, இது கிறிஸ்தவங்களுக்கே இப்போ சுவிசேஷம் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு மற்றவனுக்கு போய் எப்படி சொல்கிறது? ஆகவே பாருங்க, ஒளியாக இவர் இருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. 3, உண்டானதொன்று அவர்களை அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் இயேசுவால, இயேசுக்கென்று, இவருக்கென்று தான் எல்லாம் உருவாயிருக்குய்யா. 10ஆம் வசனத்தில் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு 15-16 சகலமும் இவருக்கென்று, இவருக்காகவே தேவன் படைச்சாருன்னு இருக்கு. ஒரு வீடை கட்டுறீங்க, உங்கள் மகனுக்காகவே கட்டுறீங்க, மகிமைக்காக கட்டுறீங்க, மகனுக்காகவே கட்டுறீங்க ஐயா. அந்த அர்த்தம் தான். நீதிமொழிகள் 8 இருக்குது தீர்க்க தரிசனம். 27 30 வரை பார்க்கும்போது இயேசு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். இயேசு என்ற வார்த்தை அங்கே இல்லை, பழைய ஏற்பாட்டில் தான் எங்கேயும் இல்லையே. ஆனால் அவர் என்ன அங்கே சொல்லியிருக்கு? அவர் வானங்கையிலே படைக்கும் போது பக்கத்திலே செல்ல பிள்ளையாக இருந்தேன். அவர் பூமியை வட்டணிக்கும் போது நான் பக்கத்தில் இருந்தேன். நித்தமும் அவருக்குள்ளே இருந்து களி கூர்ந்தேன். எப்படி? அவர் யார்? மனுஷனே உருவாகிறதுக்கு முன்னாடியே தேவனோடு இருந்தார்னா யாருயா? இயேசுவை தவிர வேறு யார்? யோவான் 17:5 இயேசுடைய பிரேயர் ஜெபத்தில், தேவனே ஆதியிலே உம்மோடு கூட இருந்த அந்த உறவை எனக்கு புதுப்பிங்க. உலகத்தும் அந்த வசனம் படிங்க. யோவான் 17:5 கண்களை பரலோகத்தை நோக்கி இயேசு ஜெபிக்கும் போது, பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன படிங்க? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். எவ்வளோ அருமையான ஜெபம் பாருங்க. யாராவது யோசிக்கிறாங்களா? தியானிக்கிறாங்களா? படிக்கிறவன் பாக்கியவான் அல்ல, தியானிக்கிறவனே, இரவும் பகலும் தியானிக்கிறவனே பாக்கியவான். இன்றைக்கி உங்கள் நைட்டு தூக்கம் வரக்கூடாது. இந்த வசனத்தை தொடர் தியானிச்சுக்கிட்டே தூங்கு. தீர்க்க தரிசனமாக வரும், ஆண்டவரே பேசுவார். வசனத்தை தியானியா. இதை விட உனக்கு வேறு என்ன இருக்குது? 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், மரணமே காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இருக்கு. மரணமே இல்லை, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனோடு சஞ்சரிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் கிடையாது. 1000 மனைவி வச்சு வாழ்ந்தான் சாலமோன். அடே எங்கப்பா, கடைசியில் சொல்கிறான், மாயை மாயை எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் நிம்மதியே இல்லைன்னு செத்தான் ஐயா. அக்கறைக்கு இக்கரை பச்சை. மனைவி இல்லாதவன் மனைவி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பான். மனைவி இருக்கிறவன் சாமியாராக போயிட்டா நல்லா இருக்குமே.
அக்கறைக்கு இக்கரை பச்சை. எதுவுமே உலகத்தில் நிம்மதி இல்லை, சமாதி. என் கண் கண்டதை இச்சத்தவை ஒன்று நான் விளக்கலை, எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு பிரசங்கி 2:10 சாலமோன் சொன்னான். அந்த அளவில் கட்டி வாழ்ந்தவன் அவனை போல எவனும் கிடையாது. கடைசியில் விக்கிர ஆராதனை போய் பொம்பளை பேச்சை கேட்டு பாகாலை கும்பிட்டு தேவ கோபத்துக்கு ஆளாகிதாயா செத்தான். அதுக்கு தான் சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் நான் இப்போ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்னை பாடுறான்னு சொல்கிறாரு. தேவாலயம்னு போறியே, தேவாலயத்திலையும் பெரியவர் நான் இங்கே நிற்கிறேன், என்னைய பாரு. கோயிலுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இல்லையா? ஆகவே இயேசுவை அறிகிற அறிவு இந்த 2025 உங்களுக்கு பெருகட்டும். இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, இன்னும் அறிந்து கொள்ளுங்க. நிறைய இப்போ ஒன்றுமே இன்னும் அறியாமல் தான் இருக்கோம். இயேசுவை அறிந்து கொள்ளும். முன்னும் பெண்ணும் எந்த வகையில் அவர் பரிசுத்தர். யோவான் 8:46 சவால் விடுறார் யூதர்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க, பின்ன ஏன் என்னை நம்பலைன்னு கேட்குறாரு. எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை தலைவர்கள் எவனாவது இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 8:12 இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவங்க இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யார் சொல்ல முடியாது? ஆகவே அவரே மெய்யான ஒளி. அந்த ஒளியை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறையா பேர் தீர்க்க தரிசனங்களாக சொன்னாங்க. இப்போ சித்தர்கள்லாம், தமிழ் புலவர்கள்லாம் நிறைய ஒளி வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேவன் ஒளியாக இருக்கார். ஏகப்பட்ட தமிழ் சித்தர்களைப் போல இந்த ஒளியை பற்றி யாரும் பாடலை. அவ்வளவு பாடல் பாடியிருக்காங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்தது. 4ஆம் வசனம் யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அது என்ன செய்யலை? இருளன்னா பாவம்னு அர்த்தம். பாவம் செய்கிறவன் இதுக்குள்ளே வரமாட்டான், வந்தாலும் நிற்க மாட்டான். எப்படா முடிப்பார்னு இருக்கும். கடுகடுன்னு வசனம் சொல்ல 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 எரியும், அவனுக்கு எரியும். ஏன்னா இருளில் இருக்கான். ஒளியில் இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பேசட்டுமே, இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமே, ஐயா அதுக்குள்ளவா முடிச்சுட்டீங்க, இன்னும் நல்லா பேசுங்க ஐயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். யோவான் 3:19 போட்டிருக்கு. உலகத்திலே ஒளியானது வந்திருந்தும், படிங்க யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனசனுடைய செயல்பாடுகள் தவறாக இருப்பதனால, அவங்க இருதயம் முழுவதும் பொல்லாததாக இருக்கிறதுனால அவங்க ஒளியை விட இருளை விரும்புகிறது அந்த தண்டனைக்கு காரணமாக இருக்குது. தேவன் தண்டனை கொடுக்க மாட்டார், அவன் ஆப்பு வச்சுக்கிறான். அப்புறம் படிங்க, அதான் பொல்லாங்கு செய்கிற எவனும் இந்த ஒளியை பகைக்கிறான், தன்னுடைய செயல்பாடுகள்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்னு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். ஆனால் வர்றவன் யார்? 21, சத்தியத்தின்படி உண்மையிலேயே செய்ய நினைக்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக செய்யப்படுவென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான், அவனிடத்திலே இடர்கள் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்டவங்க தான் ஐயா நீங்கள். இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஐயா உட்காந்துருக்காருன்னா எல்லா கூட்டங்களையும் இப்படி உட்கார முடியாது. உட்காந்துருக்காரு, ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் உட்கார முடியாது. இந்த ஒளியை உள்ளத்தில் ஏற்று நேசிக்கிறார். அந்த ஒளி தான் 9ஆம் வசனத்தில் யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பொய்யான ஒளி நிறையா இருக்கு, மெய்யான ஒளி இயேசு. இந்த ஒளியை பற்றி பழைய ஏற்பாட்டில் சாட்சி கொடுத்தாங்க. சாட்சி கொடுத்தவெல்லாம் கடவுளாக ஆகிவிட முடியாது. 6ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தான். இன்றைக்கி ஒளியை பற்றி சொல்கிறவெல்லாம் கடவுளாக்கிட்டாங்க. இதுதான்
மற்ற மார்க்கத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்திலேயே அப்படி ஆக்கிட்டானே. மரியாதை கும்பிடுறான், மாதாவை கும்பிடுறான், இன்னாசியன்னு சொல்கிறான், யாக்கோப்பு சொல்கிறான், பெரிய சின்ன யாக்கோப்புன்னு சொல்கிறான், அந்தோனியான்னு சொல்கிறான், யாகப்புன்னு சொல்கிறான், சூசப்புன்னு சொல்கிறான், எல்லாத்தையும் கும்பிட ஆரம்பிச்சுட்டானே ஐயா. நீ மற்றவனை போய் இது சரி பண்ணிட்டுல நீ அங்கே போய் சொல்ல வேண்டியது இருக்குது. இது 1000 வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் நீ எப்படி சத்தியத்தை சொல்ல முடியும்? சொல்கிறவன் முழுவதும் இப்போ நான் சொல்கிறேன்னா நான் ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்குறேன், அதனால் நான் ஒளி அல்ல. அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிற இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். இந்த ஒளி 2025 பாயட்டும், பெருகட்டும், உங்களை எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நேரத்தை கருதி சுருக்கமாக நான் முடிக்கிறேன். இன்னும் நிறையா காரியங்கள் உண்டு, தொடர்ந்து நம்ம பேசுவோம், இன்னும் நிறையா பேசுவோம். அடுத்து செவ்வாய்க்கிழமையில் வாஞ்சை வாய்ப்பு நேரங்கள் இருந்தால் வந்து பங்கு பெறுங்க. அநேகருக்கு சொல்லுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உள்ள சப்ஜெக்ட், இன்றைக்கு உள்ள தலைப்பு மெய்யான ஒளி உங்களுக்குள்ளே பாயட்டும். இந்த யூடியூப் மூலமாக கேட்குற எல்லா மக்களுக்கும் பாயட்டும். 2025 இந்த மெய்யான ஒளியை அறிகிற அறிவிலே ஜோதி கடவுளாகிய அந்த மெய் கடவுளை, அந்த மெய் ஜோதியை, மெய்யான ஜோதியை, மெய்யான ஒளியை, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்ற அந்த ஒளியை மக்கள் அறியட்டும், ஜனங்கள் அறியட்டும். முதல்ல நாம் அறிவோம். கர்த்தர் நமக்கு இந்த கிருபை தருவாராக, நம்ம கண்களை திறப்பாராக. இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். ஐயா அவங்க கொஞ்சம் வாழ்த்தி கடைசியில் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த செய்திக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அடியேன் குறிப்பி வச்சுக்கிட்டு ஏதோ எழுதி வச்சுக்கிட்டு நான் சொல்லலைப்பா. என் வாயிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல பரிசுத்த ஆவியானவர் நீ வசனம் கொடுக்க நான் பேசிக்கிட்டே இருந்தேன். என்னையில் ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு பாடு உள்ள மனுஷன். இந்த கழுதையை பின்பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கழுதை வாயிலிருந்து வந்த அந்த சத்தியத்தை, அந்த வெளிச்சத்தை கண்டுபிடிக்க, அறிந்து கொள்ள, அது மக்கள் பின்பற்ற கிருபை கொடுங்கப்பா. உம்மை அறிகிற அறிவு இந்த ஆண்டில் பெருகட்டும். இந்த மெய்யான ஒளியை மக்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் ஒளியிலே இருக்கிற பிள்ளைகளாக ஒருவருக்கோடு ஒருவர் ஐக்கியப்பட, இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெற, அநேக வெளிச்சங்கள், ரகசியங்கள் வெளிப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். உலக பிரகாரமான தேவைகள் இப்பொழுது யாருக்கு இருக்கோ எல்லாரும் சந்திக்கப்படட்டும்ப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீர் ஐயா. 3 நாளாக உங்களுடைய செய்தியை கேட்டவர்கள் கடைசியில் போகும்போதே வெறுமையாக அவங்கள அனுப்பாமல் சரீர ஆகாரத்தையும் திருப்தியாக கொடுத்து அனுப்பினீர். அதுபோல் ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் இந்த செய்தியை மனதார கேட்டாங்கப்பா. ஆனால் போகிறவங்க வெறுமையாக போகாமல் உலக பிரகாரமாக அவங்க தேவை என்னென்னமோ எல்லா தேவைகளும் நீர் அறிஞ்சு இருப்பதுனாலே உங்களுடைய சித்தத்தின்படி நியாயமான காரியங்களை உங்களுக்கு மக்களுக்கு செய்யுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்க, எந்த தடை இருந்தாலும் நீக்குங்க. சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை அறிகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும், விடுதலையின் ஆண்டாக இருக்கட்டும். அவங்க நினைப்பதற்கும் மேலாக காரியங்கள் நடைபெறுகிற ஆண்டாக இருக்கட்டும். இந்த மதுரையிலிருந்து எழுப்புதல் உலகமெல்லாம் பரவட்டும், எல்லா மக்களுக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். குற்றங்கள் குறைகள் எதுவாயிலும் கிருபையாய் மன்னித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தொடர்ந்து எங்களை உம்முடைய சத்திய வசனத்திலே ஆசீர்வதித்து நடத்தும். விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.